வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோயாவை வச்சு ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சுடுதண்ணி சுடுது. இப்போ இந்த சோயாவில் தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு, இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளியை தனியாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு எடுத்திருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிச்சிக்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் சோயாவை சேர்த்துக்கலாம். நான் சோயாவை 2ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்படி சேர்க்கும் போது உப்பு காரம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ சோயாவை சேர்த்து சோயா கிரேவி ரெடி. மல்லித்தலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.